வெல்கம் யூஎஸ் கிரிக்கெட் ஓடிஐ வேர்ல்டு கப்ல சாம்பியன்ஸ் ஆகிற டீம்ஸோட வரலாறு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வேர்ல்டு கப் டிராஃபியோட வரலாறு பத்தி யாருக்காவது தெரியுமா? அந்த வேர்ல்டு கப் டிராஃபியோட வரலாறு பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்படியே கிரிக்கெட் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு விளையாட்டிலுமே உச்சபட்ச பரிசா பாக்குறது இந்த வேர்ல்டு கப் டிராஃபியை தான். கிரிக்கெட்ல ஒன் டே வேர்ல்டு கப்புக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு. ஆரம்பத்துல வேர்ல்டு கப் போட்டிக்கு ஸ்பான்சர் செய்யற கம்பெனியோட பெயர்ல தான் இந்த டிராஃபி வழங்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு 1975, 79, 83 ஆகிய 3 வேர்ல்டு கப் தொடரிலுமே பிரிட்டிஷோட இன்சூரன்ஸ் கம்பெனியான புருடென்ஷியல் டிராஃபி என்ற பெயர்ல தான் அந்த வேர்ல்டு கப் வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 1987 நடந்த வேர்ல்டு கப்ல ரிலையன்ஸ் கம்பெனி தான் ஸ்பான்சர் செஞ்சாங்க. அதனால 1987 நடந்த வேர்ல்டு கப்பை ரிலையன்ஸ் வேர்ல்டு கப்னு சொன்னாங்க. அடுத்ததா 1992 and 96 நடந்த வேர்ல்டு கப்பை பிரிட்டிஷ் சிகரெட் கம்பெனியான பென்சன் அண்ட் வில்ஸ் கம்பெனி பெயர்ல தான் அந்த டிராஃபி வழங்கப்பட்டுச்சு. ஸ்பான்சர்களுக்கு ஏத்த மாதிரி டிராஃபியோட ஷேப்புமே மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்பான்சர்ஸும் வேர்ல்டு கப் டிராஃபி மாறிக்கிட்டே இருக்கறனால இதை தவிர்க்கணும்னு 1999 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது 1999 இருந்து இனி வரப்போற வேர்ல்டு கப் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி டிராஃபியை வழங்க முடிவு எடுத்தாங்க. அதை இப்போ வரைக்குமே நடைமுறைப்படுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்டு கப் டிராஃபியை இங்கிலாந்தோட பிரபல நகை வடிவமைப்பாளரான ஸ்டீவன் ஒட்டிவல் தான் இந்த வேர்ல்டு கப் டிராஃபியை வடிவமைச்சாரு. அதன்படி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அவரோட கம்பெனியான கிரவுன் ஜுவல்லர்ஸ் ஃபேக்டரியில இந்த வேர்ல்டு கப் டிராஃபி தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த வேர்ல்டு கப் டிராஃபியை பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டுல தான் தயாரிக்கிறாங்க. இந்த டிராஃபி 60 சென்டிமீட்டர் ஹைட்லயும் 11 கிலோ வெயிட்டோட உருவாக்கப்படுது. இந்த டிராஃபியை பார்க்கும்போதே தெரியும் கிரிக்கெட் பால 3 குச்சிகள் தாங்கி நிக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது வேற ஒன்றும் இல்ல, எர்த், அதாவது உலக உருண்டை கிரிக்கெட் பந்தாகவும் மீதி இருக்க அந்த 3 தூண்களுமே பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு கிரிக்கெட்டோட அடிப்படை அங்கத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற விதமா தான் இந்த டிராஃபி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் இந்த டிராஃபியோட அடிப்பகுதியில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வேர்ல்டு கப் டைட்டில் வின் பண்ண டீமோட பேரையும் அப்புறம் எந்த இயர்ல வின் பண்ணாங்களோ அந்த இயரை பதிவு பண்ணிருப்பாங்க. ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்கிற ஒவ்வொரு முறையும் 2 வேர்ல்டு கப் டிராஃபிஸை தயாரிக்கிறாங்க. அதுல ஒரு வேர்ல்டு கப் டிராஃபியை நிரந்தரமா ஐசிசியோட ஹெட் ஆபீஸ்ல வச்சிருவாங்க. இன்னொரு வேர்ல்டு கப் டிராஃபியை பாத்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ற டீமுக்கு கொடுத்துருவாங்க. இதுவரைக்கும் இந்தியா 2 வாட்டி டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 1983 புருடென்ஷியல் வேர்ல்டு கப் டிராஃபியும் 2011 ஐசிசி வேர்ல்டு கப் டிராஃபின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 2 வேர்ல்டு கப் டிராஃபிஸை வின் பண்ணிருக்காங்க. 2023 ஃபைனல்ல மட்டும் வின் பண்ணியிருந்தோம்னா 3வது டைட்டில் வின் பண்ணிருப்போம். ஆனா ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம அந்த டைட்டில் விட்டு கொடுத்துட்டோம். சரி, எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்போ இந்த ஐசிசி டிராஃபி எந்தெந்த டீம் வச்சிருக்குன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த ஐசிசி டிராஃபி வெறும் 3 டீம் கிட்ட மட்டும் தான் இருக்கு. அது ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் இங்கிலாந்து தான். இந்த டிராஃபியை ஆஸ்திரேலியா 4 வாட்டியும் இந்தியா அண்ட் இங்கிலாந்து தலா ஒரு முறை இந்த ஐசிசி வேர்ல்டு கப் டிராஃபியை வின் பண்ணிருக்காங்க. இதுதான் ஒன் டே வேர்ல்டு கப் டிராஃபிஸோட ஹிஸ்டரியா இருந்துட்டு இருக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல எந்த பிளேயர் பிடிக்கும்னு நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.